வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பொரியல். இதுக்கு வந்து அரை ஸ்பூன் வந்து கடுகு, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரியல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீன்வைல் என் சேனலை எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் எனக்கு அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து கடுகு பொரிய ஆரம்பிக்குது. இந்த கேரட் பொரியல் வந்து நம்ம சப்போஸ் நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதில் வந்து நீங்கள் ஒரு பச்சை மிளகாவோ இல்லை ஒரு 2 பச்சை மிளகாவோ வந்து கீறிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ண போகிறது பிளாண்ட் டயட் ஒன்லி ஃபார் அல்சர் பேஷண்ட்ஸ், அந்த மாதிரி கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். மீன்வைல் நீங்கள் எல்லா பொரியலும் எல்லா கூட்டும் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு டிப்பு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ பொரியல் கூட்டுக்கு மட்டும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அக்கேஷ்னலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் ப்ராப்ளம் இருக்கும், ஃபேட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து அக்கேஷ்னலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நான் அந்த டெசிகேட்டட் கோகோனட்ஸ் வந்து நல்லா நான் இது பண்ணிட்டேன், வதக்கிட்டேன். வதக்கி முடிச்சாச்சு. லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் இருந்தால் போதும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கீத்து கருவேப்பிலை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பக்குவமாக பண்ணணும். ரொம்ப நேரம் கேரட்டை நீங்கள் வேக வச்சிட்டிங்கனாலும் கேரட் பீன்ஸ் எல்லாமே கூழாயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்து பதமாக பண்ண வேண்டிய ஐட்டம் இது. ஸோ இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலையும் நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம், ஃப்ளேவருக்காக தான். ஏன்னா நம்ம பிளாண்டாக பண்ணுறதுனால காரமெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து கேரட் பீன்ஸு அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாம் பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருந்தது கட் பண்ணி வச்சுட்டு 2 தடவை நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். கேரட்டும் வந்து தோல் சீவிட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே வந்து நான் அந்த குக்கர்லேயே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். அதுவே வந்து போதுமான அளவுக்கு இருக்கும். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 2 விசில் வைங்க ஃபஸ்ட்டு. சப்போஸ் வேகலைன்னா 3rd விசிலில் மறுபடியும் குக்கர் வந்து லிட்டு போட்டு இன்னொரு விசில் வச்சுக்கலாம். பட் ஆனால் 2 விசில்லையே கம்ப்ளீட்டாக வெந்துடும். ஏன்னா நம்ம பொடியாக தான் நறுக்கியிருக்கோம் கேரட்டு, பீன்ஸு, அப்புறமா உருளைக்கிழங்கு 3த்தையுமே. ஸோ அதனால் 2 விசில் வச்சாலே போதும். அதிலே நல்லா குக் ஆகிடும். சப்போஸ் 2 விசில் வச்சு உங்களுக்கு குக் ஆகலைன்னா நீங்கள் 3rd விசில் மறுபடியும் ஒரு லிட் போட்டு ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விசில் வேணால் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 விசில் வந்துருச்சு. அதனால் நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதனால் கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன் உப்பு போட்டு. உப்பு வந்து அரை ஸ்பூன் போட்டால் போதும், அதுக்கு மேலே போட வேண்டாம். ஏன்னா காய்கறி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஜாஸ்தி உப்பு வந்து போட்டிங்கன்னா கரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டிங்கன்னா போதும். உப்பு போட்டுட்டு நல்லா 4 பக்கமும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தண்ணியை வந்து நீங்கள் எதுவுமே கலராமல் நீங்கள் அப்படியே வந்து கேஸை வந்து சிம்மரில் வச்சுட்டே நீங்கள் அந்த தண்ணியை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக பாயில் ஆகிட்டு சுண்டி வந்துடும். பொரியல் எந்த கன்சிஸ்டன்சி வரணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ நான் ஆன் பண்ணிடுறேன், கேஸ் ஆன் பண்ணிடுறேன். இருக்கிற கொஞ்சம் தண்ணி இருக்குது, லைட்டாக தண்ணி இருக்குது. ஸோ அது சுண்டுற வரைக்கும் நம்ம அப்படியே வைக்கலாம் ஸ்டவ்வோட ஃப்ளேமில். ஃபுல் ஃப்ளேம்லேயே வைக்கலாம். கொஞ்சம் அடிக்கடி வந்து நீங்கள் வந்து குக்கரை வந்து சாட்டே பண்ணுற மாதிரி லைட்டாக குலுக்கி விட்டிங்கன்னா போதும். கரண்டி போட்டெல்லாம் கலர வேண்டாம். கரண்டி போட்டு கலர்னிங்கன்னா மொத்தமாக கூழாயிடும்.
அதனால் சும்மா அப்பப்போ எடுத்து குக்கரை லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு வச்சிடலாம். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அது சுண்டுற வரைக்கும் இது பண்ணலாம். மீன்வைல் இந்த வீடியோ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் இந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்தாச்சு. நல்லா இருக்குது. பிளாண்டாக சாப்பிட்ற கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இது நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷாக இருக்கும். இதை வந்து சாப்பாட்டுக்கு ரசம் சாதத்தோடையோ, தயிர் சாதத்தோடையோ, இல்லை சாம்பார் சாதத்தோடையோ வந்து அவங்க சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த டைப் ஆஃப் பிளாண்ட் ஃபுட் வந்து ஒன்லி ஃபார் அல்சர் பேஷண்ட், கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ், அப்புறம் ஐபிஎஸ் பேஷண்ட்ஸ், அப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு எல்லாருமே இது ஆப்டாக இருக்கும். ஏன்னா டாக்டர் காரம்லாம் ஜாஸ்தி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். அதனால் அவங்களுக்குலாம் வந்து இது ஆப்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதனால் லைட்டாக நான் கலந்தும் விட்டுட்டு அப்படியே விட்டுறேன் சுண்டுறதுக்காக. அப்போ தான் நல்லாயிருக்கும். டெசிகேட்டடும் நீங்கள் ஒரு 2 இல்லைன்னா 3 ஸ்பூன்ஸ் போட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே போட வேண்டாம். ஏன்னா ரொம்ப போட்டிங்கன்னா திகட்டுற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடுது. ஸோ அதனால் வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். கலராமல் அப்படியே விட்டிங்கனாலே தண்ணி ஆட்டோமேட்டிக்காக சுண்டிடும். அப்படி லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. குக்கர் சும்மா அப்படியே லைட்டாக சாட்டே பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கலந்தும் போயிடும். அடியில் எந்த பக்கமும் அடி பிடிக்காமல் இருக்கும். ஒன்ஸ் எவ்ரி 3 மினிட்ஸ் இப்படி லைட்டாக சாட்டே பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஓவர். இப்போ வந்து தண்ணி ஓவரால் நல்லா வற்றிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் டன். முடிகிற பக்குவத்தில் தான் இருக்குது. நல்லா இப்படி அடிக்கடி கலந்து விட்டுக்குங்க. ஸோ தட் அடி பிடிக்காமல் இருக்கும். கரண்டி போட்டு கிளற வேண்டாம். கலர்னி போட்டு கிளறினீங்கன்னா அது குழாயிடும். ஏன்னா கேரட்டும் ரொம்ப டெண்டரான ஐட்டம், பீன்ஸும் டெண்டரான ஐட்டம், உருளைக்கிழங்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதுவும் டெண்டரான ஐட்டம் தான். ஸோ அதனால் கத்தியோ கரண்டியோ போட்டு கலர்னிங்கன்னா சரிப்பட்டு வராது. லைட்டாக குக்கரை வந்து சாட்டே பண்ணிகிட்டே விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓவர்.